அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர். அதற்காக மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நீர் அவர்களுடைய ஆண்டவரே கூப்பிடுதலை கேட்கிற தேவனாய் இருக்கிறீர். அதற்காக மை துதிக்கிறோம். எங்கள் மேல் நோக்கமாயிருக்கிறீர். எங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. எங்களோடு பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 13வது வசனம். சாமுவேல் சவுலின் இடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். முந்தின பகுதியில நம்ம பார்த்தோம், சவுல் அமலேக்கியரை அழிக்கும்படியா ஆண்டவர் அனுப்புனாரு. ஆனா அவன் அதனுடைய ராஜாவை பிடிச்சு கொண்டு வந்தான். அந்த அவங்களோட அமலேக்கியரோட ஆடு மாடுகள்ல முதல் தரமானது, 2வது தரமானது எல்லாம் எடுத்துக்கிட்டான். அது அதன் மேல இருக்கிற ஆசையினால அதெல்லாம் கொண்டு வந்துட்டான் அப்படின்றத தியானிச்சோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான், ஆனா முழுமையா கீழ்ப்படியல அப்படின்றத முந்தின பகுதியில இருந்து நம்ம பார்த்தோம். இப்ப ஆனா சாமுவேல்கிட்ட ஆண்டவர் பேசினாரு. சவுல ராஜாவாக்குனதுக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன், என்னுடைய வார்த்தைய அவன் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு பேசினதுக்கு அப்புறம் இப்ப சாமுவேல் சவுல சந்திக்கிறார். நல்லா தெரியும், சவுல் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றலன்னு. அப்படி ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்ட சாமுவேல் இப்ப சவுல சந்திக்கிறாரு. சவுல் அவனை நோக்கி, நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இவருக்கு நல்லா தெரியும் இவன் நிறைவேற்றலன்னு. ஆண்டவரே வெளிப்பாடுகளை கொடுத்திருந்தாரு. தன்னுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்றத சவுல் உணர்ந்து கொள்ளல. நான் நிறைவேற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா முழுமையா அவன் கர்த்தருடைய வார்த்தைய நிறைவேற்றல. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். அதுக்கு கேட்கிறார், சத்தம் கேக்குதே, இது சத்தம் என்ன? அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். தான் செய்த தவற உணர்ந்து கொள்ளாம அந்த காரணத்தை ஜனங்கள் மேல போடுறான். தன்னுடைய தவற உணர்ந்து கொள்ளாம ஜனங்கள் ஆடு மாடுகளை கொண்டு வந்துட்டாங்க பலி செலுத்துறதுக்காக. ஆனா 9வது வசனத்துல பாக்குறோம், நலமானதை எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. இவன் முழு இருதயத்தோட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல சவுல். இப்ப ஜனங்களை காரணம் சொல்றான், அடுத்தவங்க மேல தான் செய்த தவறுக்கான காரணத்தை போடுறான். அப்பொழுது சாமுவேல், அந்த பேச்சை விடும், கர்த்தர் இந்த ராத்திரியிலே எனக்கு சொன்னதை உமக்கு அறிவிக்கிறேன் என்று சவுலோட சொன்னான். நிறுத்து, பேச்ச நிறுத்து, ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்லும் என்றான். அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவனாய் இருந்த போது அல்லவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். நீ ரொம்ப உன்னோட பார்வைக்கு நீ சிறியவனா இருந்த, தகுதியற்றவனா. ஏன்னா அவன் தளவாடுங்கள் வைக்கிற இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஆண்டவர் ராஜாவாக்குனாரு.
கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. கர்த்தரே உன்னை இந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார், ராஜாவா ஏற்படுத்தினார். இப்பொழுதும் கர்த்தர், நீ போய் அமலேக்கியராகிய அந்த பாவிகளை சங்கரித்து அவர்களை நிர்மூலமாக்கி தீரு மட்டும் அவர்களோடு யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாய் அனுப்பினார். உன்னை அனுப்புனதே அமலேக்கியரை முழுவதுமா அழித்து போடணும். ஏன்னா அவங்க எதனால அழிவை சந்தித்தாங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருந்து கானானுக்கு போற வழியில இவங்க அவங்கள வழி மறித்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா அவங்கள அழித்து போட்டாரு. அந்த கர்த்தருடைய வேலையை நிறைவேற்றும்படி சவுலுக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டது. கர்த்தர் தான் அவனை அதை செய்யும்படி அனுப்பினார். இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியாம இவனுக்கு ஆடு மாடுகள் மேல மனதை வச்சு ஆசை வச்சு, அதுதான் அந்த நாட்கள்ல அவங்களுக்கு சொத்தா இருந்தது. தனக்கு நிறைய சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு எண்ணத்தோடு அதை விரும்பி அவன் செய்தான். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறான். சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் போய் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக்கை கொண்டு வந்து அமலேக்கியரை சங்காரம் பண்ணினேன். அமலேக்கியரை அழிச்சு போட்டேன், ராஜாவை மட்டும் கொண்டு வந்தேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சேன்னு சொல்றான். ஆனா பாதி கீழ்ப்படிச்சா பாதி கீழ்ப்படியல. ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீட்டாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை பிடித்து கொண்டு வாருங்கள் என்றார். ஜனங்கள் தான் ஆடு மாடுகளை பிடிச்சிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தவற ஜனங்கள் மேல போட்டுறான். ஆனா இப்ப ஜனங்கள் சொன்னாலும் முடிவெடுக்க வேண்டியது சவுல் ராஜா தான். அவனுக்கு அந்த அதிகாரம் இருந்துச்சு. தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவன் அதை சரி பண்ணியிருக்கலாம். ஆனா அவன் அந்த பொறுப்புல இருந்தும் கூட அவன் சரியானத கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுவதுமா கீழ்ப்படியல. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனமும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இப்ப சாமுவேல் சொல்றாரு, நீ பலி செலுத்துறதுக்காக ஆடுகளை கொண்டு வந்தோம் சொன்ன, ஆனா அதை விட முக்கியமானது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. ஏசாயா 66:2 சொல்லப்பட்டிருக்கு, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு ஆண்டவர் பேசுறார். என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுன்றது பலியை பார்க்கிலும் ரொம்ப முக்கியமானது. கீழ்ப்படிதல் தான் கர்த்தருக்கு பிரியமானது. நம்மளும் கூட கர்த்தருடைய வார்த்தைய அறிந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். பலி செலுத்துறதை விட கீழ்ப்படிதல் தான் உத்தமமானது. ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும், ஆட்டுக்கடாவோட கொழுப்பை விட செவி கொடுத்தல் தான் உத்தமம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. இரண்டகம் பண்ணுதல், ஏமாத்துறது, பில்லி சூனிய வைக்கிறது, பில்லி சூனிய பாவம், முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்தி விக்கிரக ஆராதனைக்கு சரியாய் இருக்கிறது. கீழ்ப்படியாமைன்ற பாவம், ஏமாத்துறது, பில்லி சூனிய வைக்கிறது, முரட்டாட்டம் பண்றது, அவபக்தி,
விக்கிரக ஆராதனைக்கு சமமான பாவம். இந்த பாவத்தை செய்தா தேவனுடைய ராஜ்யத்துல நம்ம சுதந்திரிக்க முடியாது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடி புறக்கணித்து தள்ளினார் என்றான். நீ ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிச்ச, உன்னைய நீ ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உன்னைய புறக்கணிச்சார். ஆளுகையெல்லாம் கர்த்தருடையது. ஒரு மனுஷனை அதிகாரத்துக்கு கொண்டு வர்றதும் கர்த்தர் தான். அந்த அதிகாரத்துல இருந்து புறம்பாக்குறதும் கர்த்தர் தான். அவர் இப்ப சவுல புறம்பே தள்ளிட்டாரு, ஏன்னா அவன் கீழ்ப்படியல. அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இப்ப தன்னுடைய தவற ஒத்துக்கிறான். நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு காரணமும் சேர்த்து சொல்றான். ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் அப்படின்னு சொல்றான். மனுஷருக்கு பயப்படுற பயம் நமக்கு கண்ணியை வருவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 29வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதனால மனுஷருக்கு பயப்படக்கூடாது, கர்த்தருக்கு பயப்படுறவங்களா நம்ம இருக்கணும். இவன் மனுஷருக்கு பயந்து இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்றான். இப்பொழுதும் நீர் என் பாவத்தை மன்னித்து நான் கர்த்தரை பணிந்து கொள்ளும்படிக்கு என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். என் கூட கில்காலுக்கு வாங்க, அங்க போய் நம்ம கர்த்தரை பணிந்து கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பாவத்தை மன்னிச்சு என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேலை கூப்பிடுறான். சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடு கூட திரும்பி வருவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்ச, அதனால கர்த்தர் உன்னைய புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுல் சாமுவேல் சவுலை பார்த்து சொல்றாரு. ஏற்கனவே 2வது அதிகாரம் 30வது வசனத்துல என்ன கனம் பண்றவங்கள நான் கனம் பண்ணுவேன், என்ன அசட்டை பண்றவங்கள கனஈனா அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க கற்றுக்கொண்டோம். அதன்படி நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்சதுனால கர்த்தர் உன்னையை புறக்கணிக்கிறார். போகும்படி சாமுவேல் திரும்புகிற போது சவுல் அவன் சால்வையின் தொங்கலை பிடித்து கொண்டார். அது கிழிந்து போயிற்று. கெஞ்சி கேட்கும்படியா தொங்குற சால்வையை பிடிச்சு கேட்கிறப்ப அந்த சால்வை கிழிஞ்சிருச்சு. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்தில் இருக்கிற இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழனுக்கு அதை கொடுப்பார். உன்கிட்ட இருந்து ராஜ்யத்தை திரும்ப பெற்று உன்னைய பார்க்கிலும் உத்தமமாய் இருக்கிறவனுக்கு அந்த ராஜ்யத்தை நான் கொடுக்க போறேன். இனி நீ ராஜாவா இருக்க முடியாது. உத்தமமான அவனுக்கு கர்த்தர் உன்னுடைய தோழருக்கு அந்த பதவியை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களை தான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும், ஆண்டவர் உயர்த்த முடியும். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணோம்னா அது நம்மளுடைய ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும். இஸ்ரவேலின் ஜெயபலனானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தான் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல, அவர் சொல்றத செய்கிற தேவன். சொல்லிட்டு அதை செய்யாம இருக்க மாட்டாரு, மனம் மாற மாட்டாரு. மனுஷன் அல்ல. மனுஷனா ஒன்னு சொல்லுவான், அப்புறம் கொஞ்ச நேரத்துல மாத்தி சொல்லுவான். ஆனா கர்த்தர் பொய் சொல்ல மாட்டாரு. சொன்னிட்டு அதுக்கப்புறம் சொன்ன வார்த்தைக்காக மனஸ்தாபப்பட மாட்டாரு. அவர் செய்கிறதெல்லாம் நேர்த்தியானதை செய்வாரு, உறுதியா செய்வார். அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன்,
இப்பொழுது என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் நீர் என்னை கனம் பண்ணி, நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோடு கூட திரும்பி வாரும் என்றான். மறுபடியும் சாமுவேலை கூப்பிட்டு சொல்றான். சாமுவேல்கிட்ட கேட்கிறான், இந்த ஜனங்கள் எல்லாம் இனி அதுக்கப்புறம் அசட்டை பண்ணிடுவாங்க, என்னை கனம் பண்ணணும்னா நீங்க என் கூட பலி செலுத்துறதுக்கு வரணும் அப்படின்னு திரும்ப தன் சாமுவேலை கூப்பிடுறான். அப்பொழுது சாமுவேல் திரும்பி சவுலுக்கு பின் சென்றான். சவுல் கர்த்தரை பணிந்து கொண்டான், கர்த்தரை தொழுது கொள்றான். பின்பு சாமுவேல், அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக்கை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக் சந்தோஷமாய் அவனிடத்தில் வந்து, மரணத்தின் கசப்பு அற்று போனது என்று நிச்சயம் என்றான். ராஜாவை கூட்டு வர சொல்றான். சவுல் செய்து முடிக்காத வேலைய சாமுவேல் செய்து முடிக்கும்படியா அவனை என்கிட்ட கொண்டு வர சொல்றாரு. ஆனா தன்னை கொலை செய்ய போறாங்கன்றது தெரியாம சந்தோஷமா வர்றான். மரணத்தின் கசப்பு அற்று போயிட்டு, நான் இனி எனக்கு மரணம் இல்ல அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா அந்த ராஜா வர்றான். வரும்போது அவனுடைய மனநிலை சந்தோஷமா இருக்கு. மரணத்தின் கசப்பு அற்று போயிட்டு அப்படின்னு நினைச்சு வர்றான். சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளைகள் அற்றவர்கள் ஆக்கினது போல நீ இஸ்ரவேல் மக்கள்ல யுத்தம் செய்து அந்த ஜனங்களை அழித்ததுனால ஸ்திரீகளுக்குள் உன் தாயும் பிள்ளை அற்றவளாவாள் என்று சொல்லி, உன் தாய் பிள்ளைகள் அற்றவளாவாய்னா நீயும் மரணத்தை சந்திக்க போற அப்படின்னு சொல்லி சாமுவேல் கில்காலில் கர்த்தருக்கு முன்பாக ஆகாக்கை துண்டித்து போட்டான். இங்கே சாமுவேல் கர்த்தர் சொன்ன வார்த்தைய நிறைவேற்றி முடிக்கிறார். சவுல் செய்ய தவறினத சாமுவேல் செய்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். பின்பு சாமுவேல் ராமாவுக்கு போனான். சவுலோ தன் ஊராகிய கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போய்விட்டான். ராமாலதான் சாமுவேலோட வீடு இருந்துச்சு. அங்க அவர் போயிட்டாரு. சவுல் கிபியாவுக்கு தன்னுடைய வீட்டுக்கு போனான். சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. அப்ப கர்த்தருடைய வார்த்தை சவுலுக்கு அதுக்கப்புறம் கிடைக்கவே இல்லை. இஸ்ரவேலின் மேல் சவுலை ராஜாவாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதன் நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தார். கர்த்தருடைய இருதயத்தை அறிந்த சாமுவேல் அவர் துக்கப்படுறார். எதுக்காகனா சவுல ராஜாவாக்கினதுக்காக. ஏன்னா அவனுடைய கீழ்ப்படியாமையினால, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றாததுனால கர்த்தர் இவனை ராஜாவாக்குனதுக்காக மனஸ்தாபப்படுறாரு. அதை அறிந்த சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். துக்கத்தோடயே இருக்கான். இவன் கீழ்ப்படியாம போய் கர்த்தரை வேதனைப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய இருதயத்தை அறிஞ்சு அவனும் துக்கப்படுறத பாக்குறோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. சாமுவேல் அதை அறிந்து கேக்குறாரு. இந்த சத்தம் என்னன்னு கேட்கும்போது ஜனங்கள் மேல பலிய போடுறான். அவங்க நலமானதை எடுத்துட்டு வந்தாங்க பலி செலுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப சாமுவேல் சொல்றாரு, நீ சின்னவனா இருக்கும்போது கர்த்தர் உனக்கு ராஜாவா உயர்த்தினாரு. ஆனா நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப சவுல் நான் ஜனங்களை அழிச்சிட்டேன், ராஜாவை மட்டும்தான் வச்சேன், ஜனங்கள் தான் ஆடு மாடுகளை பிரதானமானது பிடித்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் கீழ்ப்படிஞ்சாலும் முழுமையான கீழ்ப்படிதல் அவன்கிட்ட இல்ல. அப்ப சாமுவேல் சொல்றாரு, பலியே செலுத்துறத விட கீழ்ப்படிதல் முக்கியம். ஆட்டுக்கடாவோட கொழுப்பை விட செவி கொடுத்தல் முக்கியம். கீழ்ப்படியாமைன்ற பாவம்
ஏமாத்துறது, பில்லி சூனியம், முரட்டாட்டம், அவபக்தி, விக்கிரக ஆராதனைக்கு சமமான பாவம். நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணிச்சதுனால உன்னைய கர்த்தர் புறக்கணிக்கிறாரு. உன்னைய விட உத்தமமான உன் தோழனுக்கு அந்த பதவியை கொடுக்க போறாரு, ராஜாவாக்க போறாருன்னு சொல்றாரு. கர்த்தர் மனசு மாற மாட்டாரு அப்படின்றத சாமுவேல் சொல்றாரு. அப்ப சவுல் சாமுவேலை பார்த்து, இந்த ஜனங்கள் எல்லாம் என்னை அசட்டு பண்ணாம என்னை கனம் பண்ணும்படியா என் கூட பலி செலுத்த வாங்கன்னு சொல்றப்ப, முதல் தடவை சொல்றப்ப வரமாட்டேன்னு சொன்ன சாமுவேல் 2வது முறை கூப்பிடும் போது அவனோடு கூட போய் சவுல் பலி செலுத்தினா. சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாக்கை தன்னிட வர வச்சு பட்டயத்தால வெட்டி போட்டு கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினாரு. சாமுவேல் தன்னோட வீட்டுக்கும் சவுல் தன்னோட வீட்டுக்கும் திரும்பினாங்க. சவுல் மரணம் அடையும் நாள் மட்டும் சாமுவேலை சந்திக்கல அப்படின்றத பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தை சவுலுக்கு கிடைக்காம போயிருச்சு. இவனுடைய கீழ்ப்படியாமையினால சவுலுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அதை அறிந்த சாமுவேலும் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியமானது ஆண்டவரே. அது ஆசீர்வாதத்தை இழக்க செய்யும்ன்றத நாங்க கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நாங்களும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய எங்களை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். இதுவரைக்கும் ஆண்டவரே, எத்தனையோ தடவைகள்ல நாங்க உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்திருக்கிறோம். இந்த நாள்ல இருந்து நல்ல தீர்மானம் எடுக்கவும் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல கவனமாய் இருக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்யறவங்களை கருத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ.